ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய புள்ளி, அது வந்து அரசியல் புள்ளியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு முக்கிய தொழிலதிபராக இருக்கலாம். ஸோ ஒரு பெரும் புள்ளி. ஸோ இவருடைய பிடியில் 6 மணி நடிகை ஒருத்தர் இருந்திருக்காரு. உடம்புல பொட்டு துணி இல்லாமல் உடல் முழுக்க தங்க நகையால் வந்து அலங்கரிச்சிருக்காரு அந்த முக்கிய புள்ளி. ஸோ இந்த நடிகை கொடுத்த அலாதியான ஒரு பணிவிடையால் அதில் வந்து மயங்கி தங்க நகையாக வந்து குவிச்சு வச்சிருக்காரு இந்த நடிகைக்கு. ஸோ இதை வந்து பார்த்துட்டு வேட்டு வச்ச ஒரு தாய்க்குளம். ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம மொழியை சொல்லியாச்சு. பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னும் எத்தனை நடிகைகளுடைய காசிப் வந்து சிக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் வந்து சிக்கியிருக்கு. ஸோ இந்த நடிகையை பற்றி பெருசாக வந்து நியூஸ் நம்ம சேனலில் போட்டதும் இல்லை. அவங்கள பற்றின காசிப் வந்தாலுமே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினதா தெரியல. ஆனால் இப்போ வந்த இந்த காசிப் வந்து நல்ல மஜாவான காசிப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தற்போது நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயம், ஸோ எல்லாருமே வந்து வாய்ப்பளக்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் இந்த முக்கிய புள்ளியோடைய மஜாவாக இருந்தபோது அந்த அவருடைய மனைவி கிட்ட வந்து இவர் சிக்கி தெரிச்சு ஓடினது தான் அந்த விஷயம். ஸோ ஆசை யாரை விட்டது, சினிமா துறை அப்படின்னாலே வந்து அதற்கு பஞ்சம் இல்லை. ஸோ அதுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிற வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து ஏகத்துக்கும் வந்து அரங்கேறி தான் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து முக்கிய பிள்ளையின் அந்த பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த நடிகை கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து ஜெகஜோதியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் திரைமறைவில். ஸோ இவர் சினிமாவில் சம்பாதித்ததை விட இந்த விஷயத்தை செஞ்சு தான் வந்து அதன் மூலமாக சம்பாதிச்சது அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மேலும் இந்த நடிகை சினிமாவில் ஒரு சின்ன ரோல்ல இருந்து அப்புறம் வந்து பயணித்து பெரிய படங்கள் வந்து நடித்தவர். ஸோ ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது தமிழ் சினிமாவிலும் சரி, தெலுங்கு சினிமாவிலும் சரி. ஸோ மேலும் முக்கிய புள்ளியை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அந்த அவருடைய அரவணைப்பில் பல கோடி ரூபாய் வந்து பணம் வந்து இவருடைய அக்கௌண்ட்டுக்கு மாறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிலம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வளர்ச்சி போட்டிருக்காரு இந்த நடிகை. ஸோ இந்த நிலையில் அந்த நடிகையின் உடலில் ஒரு துணி கூட இல்லாத, ஒரு சின்ன துணி கூட, பிட்டு துணி கூட இல்லாத அந்த நிலைமையில உடல் முழுக்க தங்க நகைகளை கொண்டு வந்து அலங்கரிச்சிருக்காரு இந்த முக்கிய புள்ளி. ஸோ அவ்வளோ நகையும் அவ்வளோ பணத்தையும் வந்து இறைச்சிருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த புள்ளியோட மனைவி 2 பேரையும் வந்து கையும் களமும் வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த 2 களவாணிகளையும் வந்து கையும் களமும் பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பதறிப்போன அந்த முக்கிய புள்ளி தாய் குலத்தை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ இதுவே கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஸோ வார்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னொரு வாட்டி நடந்துச்சு, வேற எந்த நடிகையை கூட்டிட்டு இந்த மாதிரி கூத்தரிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஸோ இதை வந்து வெளியே சொல்லி மீடியாவில் சொல்லி நார் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகையை வந்து சில லட்சங்களை கொடுத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த இவர் கூட வந்து பண்ணினா அப்படியே இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து நியூஸில் வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு உன்னுடைய கதி தான் வந்து உன்னுடைய நியூஸ் தான் தலைப்புச் செய்தியாக போயிட்டு இருக்கோம், பார்த்துக்க, அசிங்கப்பட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக மிரட்டியிருக்காரு அந்த முக்கிய புள்ளியோட மனைவி. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்த அந்த சில லட்சங்களை வாங்கிட்டு தெரிச்சு ஓடி இருக்காரு அந்த இடத்துல இருந்து. ஸோ இது எல்லாமே வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கள். ஸோ இந்த நடிகை வந்து 2017 கல்யாணம் பண்ணி செட்டிலும் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த கதை இதெல்லாம். அந்த அளவுக்கு வந்து பணம் பொருள் எல்லாமே வளைச்சி போட்டு வட இந்தியாவில் ஒருத்தரை வந்து வளைச்சி போட்டு செட்டில் ஆயிருக்காரு. ஸோ எது எப்படியோ இவருடைய அந்த சினிமா வட்டாரங்கள், அவருடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வட்டாரங்கள் எல்லாமே திரைமறைவில் ஏகத்துக்கும் வந்து பணம் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றது நமக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில் நமக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.